இதான் சார் நம்மளோட இடம். இடம் என்ன ஜம்முன் இருக்கு. இப்ப ஓகே, கடை போட்டுக்கலாம், எங்க வீடு கட்டி பின்னாடி பார்க்கிங்கோட போட்டுக்கலாம் போலயே. நமக்கே பார்த்து முடிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா சார். அப்ப உங்க பேரு கரையம் பண்ணிடலாம். கரையம் அப்படின்னா என்னதுயா? ஒரு நிலத்தை ஒரு நபர்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கி நம்ம பெயருக்கு மாற்றிக்கொள்வதுதான் கிரயம். அப்படி வாங்கப்பட்ட நிலத்தை பத்திரம் எழுதி பதிவு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் கிரைய பத்திரம். கிரைய பத்திரம்னா நில உரிமை ஆவணம். அதாவது சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 தான் இந்த கிரைய பத்திரத்திலையும் ஒரு சொத்தை உரிமை மாற்றம் செய்கிற அத்தனை விஷயங்களை பத்தியும் சொல்லுது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நாம பத்திரம் எழுதுறோம். இதுல கிரைய ஒப்பந்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு பத்திரத்தை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துக்கு ஒரு அட்வான்ஸ் தொகை செலுத்தி வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்வதுதான் கிரைய ஒப்பந்தம். இந்த கிரைய பத்திரத்துல வாங்குற ஒரு பேரு, விற்கிற ஒரு பேரு, பரப்பளவு, எல்லை விவரம், சர்வே எண்ணு, விலை, இதெல்லாம் தான் இருக்கும். இந்த பத்திரத்தை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யும் போது வாங்குறவங்க விற்கிறவங்க 2 சாட்சிகள் ஆபீசர் முன்னாடி கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் அரசுக்கு நம்ம கட்டணம் செலுத்தணும். நிலத்தின் மதிப்புல 7% ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை கட்டணமும் 4% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் செலுத்தணும். மொத்தம் 11%. பதிவு முடிஞ்ச பிறகு கிரைய பத்திரம் அந்த நிலத்தையோ வீட்டையோ வாங்குறவங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வச்சு அவரு பட்டாவை மாத்திக்கலாம், வங்கியில லோன் பெறலாம், மின்சாரம் நீர் இணைப்பு சேவையை பெற முடியும். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.